அனைவருக்கும் வணக்கம். 4வது நாளான இன்று 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தலில் உள்ள 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் விளக்கமாக பார்ப்போம். முதலாவது குறள், சிறப்பீனும் செல்வம் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அதாவது நல்ல செயல்களை செய்யறதுனால நமக்கு கிடைக்கிற நற்பெயரும் நல்ல ஒழுக்கமும் தான் இந்த உலகில மிகவும் முக்கியமானது. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அதாவது இந்த உலகத்துல நல்லது செய்யறதுனாலையும் செயற்களை செய்யறதுனாலையும் கிடைக்கிற சந்தோஷமும் தனி. அதுவும் இல்லாம மற்றவர்கள் பாராட்டுறதுலயும் நம்மளுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அதனால நமக்கு நல்லதும் நடக்கும். ஆனா நற்செயல்களை செய்யாம மறக்கிறது போல இந்த உலகத்துல துன்பம் கேடுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயலாம் செயல். நம்மளால முடிந்த வரைக்கும் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனத்துக்கண் மாசலநாதன் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற. அதாவது மனதுல எந்த குற்றமும் இல்லாம, அதாவது தீய எண்ணம், கெட்ட எண்ணம், பொறாமை இப்படி எதுவுமே மனசுல இல்லாம நம்ம நல்ல செயல்களை செய்தா மட்டும்தான் அது நல்ல செயல். அது இல்லாம மனதுல குற்றத்தோட செய்யற செயல்லாம் நற்செயலில் இருக்காது. அழுக்காறு அவாவகளி இன்னாச்சொல் நாழ்கும் இழுக்கா ஈன்றது அறம். அதாவது பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல் பேசுறது, இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு இல்லாம இருக்கிறது தான் அறம். அன்றைவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுக்கால் பொன்றா துணை. அதாவது நிறைய பேர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப என்ன நம்மளுக்கு வயசாகுது, நான் பெரியவானாயி இல்ல வயது முதிர்ந்து நற்செயல்களை செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த காலத்திலயுமே பெரியவனாய் செய்வேன் அப்படின்லாம் எந்த இதுவும் இல்லை. நம்ம பிறந்ததுலேருந்தே நல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது நல்ல செயல்களை செய்யணுங்கிறதுக்காக நூல்களை எல்லாம் படிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு சக மனுஷனுக்கே தெரியும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று. அறத்தாறு இது வேண்டாம் செய்கை பொறுத்தானோடு. இதனோட பொருள் தான் இது. வீழ்நாள் படாமை நன்று ஆட்சி நகுதுடன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது ஒரு மனிதனுக்கு மீண்டும் பிறக்கும் துன்பம் இந்த உலகத்துல இல்லை. அறத்தான் வருவது இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழமில்லை. அதாவது நல்ல செயல்களால கிடைக்கிற இன்பம் மட்டும்தான் உண்மையான இன்பம். மற்றது எல்லாம் துன்பத்தை தரக்கூடிய பழி மட்டுமே தவிர அது நல் செயல்களோ அல்லது இன்மையோ அல்ல. செயற்பானது ஒரு மனே